நாளைய தினம் மாசி மாதத்தின் கடைசி நாள். அதற்கு கூட வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பௌர்ணமியும் இருக்குது. ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் இந்த 2 பொருளை சும்மா தூவி விடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினையும் தீர ஆரம்பிக்கும், கடன் அடையும், உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அந்த 2 பொருள் என்ன, எப்படி இதை தூவி விடணும், எந்த இடத்துல தூவி விடணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பொதுவாகவே நம்மளுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் நம்மளுடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை படிப்படியாக குறையும், நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும். இந்த கர்ம வினை எப்படி தீர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னதானம் செய்கிறதுனால. நம்ம ஒரு 10 பேருக்கோ இல்லை 20 பேருக்கோ இல்லை 50 பேருக்கோ இந்த மாதிரி அன்னதானம் செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினை தீர ஆரம்பிக்குது. ஸோ அனைவராலும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அன்னதானம் செய்ய முடியாது. அப்போது அந்த அன்னதானம் செய்கிறதுக்கு நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்புகளுக்கு தானம் செய்கிறது. நீங்கள் எறும்புகளுக்கு இந்த 2 பொருள் நீங்கள் தூவி விடும் பொழுது, எறும்புகளுக்கு தானம் செய்யும் பொழுது பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அந்த எறும்புகள் அதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்ம வினை தீர ஆரம்பிக்குது. நம்ம ஏதோ ஒரு பிறவியில் ஏதோ ஒரு பாவம் செய்திருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ, அது கர்ம வினையாக தொடரும். அந்த கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம இந்த பிறவிலும் கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அதற்கு கர்ம வினை காரணமாக இருக்கும். இந்த கர்ம வினை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்கிறது. விலங்குகளுக்கு தானம் செய்கிறது, பறவைகளுக்கு தானம் செய்கிறது, எருமைகளுக்கு உணவளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கர்ம வினை தீர ஆரம்பிக்கும். இது கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒருத்தருக்கு உணவளிக்கும் போது அது கண்டிப்பாக நமக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்காது, அதற்கு பதில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அப்போது தினம்தோறும் நம்ம ஏதாச்சும் ஒரு உயிரினங்களுக்கு உணவளிக்கணும். இப்போது நம்மளால் நிறைய பேருக்கு உணவளிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நியர்பையில், அதாவது ஏதாச்சும் ஒரு பறவைகளோ இல்லைனா விலங்குகளோ, நாய், அப்படி இல்லைனா மாடு, ஏதாச்சும் ஒரு உயிரினத்துக்கு நம்ம தினம்தோறும் உணவளிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எளிமையாக தினம்தோறும் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறேன். அதில் குறிப்பாக நாளை தினம் பார்த்திங்கன்னா இந்த மாசி முடியுது, அதுக்கப்புறம் பங்குனி ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் நாளை தினம் இதை செய்யும் பொழுது உங்களுடைய அந்த பிறக்கக்கூடிய அந்த புது மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான பணம் உங்கள்கிட்ட சேர ஆரம்பிக்கும், உங்களுடைய கர்ம வினை தீர ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இந்த மாசி மாதத்தின் கடைசி நாளில் நீங்கள் இந்த 2 பொருளை தூவி விடுங்க. கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கோங்க, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஒன்றும் அதிகமாக அரைச்சிக்கோங்க. அந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக அரிசி இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சமாக வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க, இல்லைனா நார்மல் ஒயிட் சுகர் கலந்துக்கோங்க. இந்த 2 பொருள், அரிசி அதற்கு கூட வெல்லம், இதை நீங்கள் மரத்துக்கு கீழே மண்பாங்கான இடத்துல தூவி விடுங்க. பகல் நேரத்தை செய்யும் பொழுது நீங்கள் இதை தாராளமாக மண்பாங்கான இடம், புதர்கள் கடியிலலாம் நீங்கள் தூவி விடலாம். இதே இரவு நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மரத்துக்கடியில் இந்த செடிகள் கடியிலலாம் போகும்போது ஏதாவது பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அப்போ வீட்டுக்கு வெளியே உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் ரைட் சைடில் அது தூவி விட்டுருங்க. இப்போது நீங்கள் பகல் நேரத்தில் செய்யும் பொழுது நீங்கள் வெளியே போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, எங்கேயாச்சும் வெளியே போகும்பொழுது கண்டிப்பாக அங்கே மண்பாங்கான இடம் இருக்கும், அங்கே நீங்கள் தூவி விடலாம். தூவி விடும் பொழுது உங்களுடைய கர்ம வினை தீரணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை தூவி விடுங்க. கண்டிப்பாக அதை பறவைகளோ இல்லை எறும்புகளோ ஏதாச்சும் ஒரு உயிரினம் அதை சாப்பிடும். அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்ம வினை தீரும். இதை நாளை தினம் மட்டும் செய்தால் போதுமா? தினமும் செய்யலாமான்னா தினம்தோறும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. கொஞ்சமாக அரைச்சி கலந்து வச்சுக்கோங்க 2 பொருளுமே. தினமும் ஒரு ஸ்பூன் இதை நீங்கள் இந்த மாதிரி தூவி விடுங்க. நம்ம ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியல அப்படின்னாலுமே இதை நீங்கள் தூவி விடும் பொழுது நிறைய எறும்புகள் இதை சாப்பிடும். நம்ம பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த எறும்புகள் சாப்பிடும்பொழுது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அனிமல்ஸ், அதாவது மாடாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், எதுக்கு வேணால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி தரலாம். அதே மாதிரி பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நியர்பை மாடு வளர்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் என்ன சாப்பிடும் அப்படின்றது கேட்டு அதை நீங்கள் வாங்கி தரலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை எப்பொழுதுமே நீங்கள் செய்யுங்க. இப்போ அந்த மாதிரி வாங்கி தர அளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே சிம்பிளாக இந்த எறும்புகளுக்கு, பறவைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தானியங்களை வைங்க.
அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கும் பணம் சேர்க்கறதுக்கும் உதவி செய்யும். அப்போ அதன் மூலமாக நீங்கள் நிறைய அன்னதானம் செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் அப்படின்றது கையில் வர ஆரம்பிக்கும். எளிமையாக தினம்தோறும் எறும்புகளுக்கு இந்த மாதிரி உணவளிங்க. இதை வந்து தினம்தோறும் செய்யலாம். முடியுன்ற பட்சத்தில் ஒரு 15 நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களை செய்யும்பொழுது இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள், கடைசி நாள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மாதங்களில் உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நாளை தினம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தின் கடைசி நாள், அதே மாதிரி பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமி தாயார் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிர பகவான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த எளிமையான விஷயத்தை நாளை தினம் மறக்காமல் செய்யுங்க. இது அனைத்து மதத்திலுமே செய்யலாம். அதே மாதிரி நாளை தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலை 6 to 7 சுக்கிர ஓரை, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இதுதான் சுக்கிர ஓரை. இந்த நேரத்தில் உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஒரே ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்குங்க. கல்லுப்பு வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சமாக மொச்சை, வெள்ளை மொச்சை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மொச்சை பயிரும் நம்ம வந்து வாங்கி வழிபாடு செய்யலாம். இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய ஒரு பொருள். அதே மாதிரி நாளை தினம் பௌர்ணமி திதியும் இருக்குது. சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நிறமும் வெண்மை நிறம். இப்போ இத்தனை ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஒரே நாளில் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த மொச்சை பயிராக இருக்கட்டும், கல்லுப்பாக இருக்கட்டும், எது உங்களால் முடியுமோ அதை வாங்குங்க. முடிஞ்சிச்சுன்னா வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு சின்ன பவுலில் அந்த மொச்சை பயிரை போட்டு எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் படத்துக்கிட்டேயோ இல்லை பூஜை அறையில் ஒரு இடத்துலையோ வைங்க. அந்த மொச்சை பயிர் பூஜை அறையில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் சேர்க்கை அப்படின்றது உருவாக்க தொடங்க ஆரம்பிக்கும். அந்த வெண்மை இருக்கக்கூடிய பொருள் அப்படின்றது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நிறம், அதே மாதிரி சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம், சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு நிறம். ஸோ அப்போ இவங்களுடைய அருள் நமக்கு கிடச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பண சேர்க்கை உருவாக ஆரம்பிக்குது. அப்போ மொச்சை பயிர் எப்பொழுதுமே பூஜை அறையில் போட்டு வைங்க. முடிஞ்சதுன்னா நாளை தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்துருக்கு. நாளை தினம் அதை நீங்கள் வைங்க. ஆல்ரெடி பூஜையில் இருக்குன்னா அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல நாள் இருக்கும் பொழுது நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் கல்லுப்பு வாங்கி பூஜையில் வைக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்து மறுபடியும் நீங்கள் கல்லுப்பு ஜாலியில் கொட்டணுன்ற அவசியம் கிடையாது. அதை நீங்கள் பூஜையில் வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய அந்த கப்போர்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அந்த கல்லுப்பு கொட்டிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கிர ஓரையை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள், மொச்சை பயிறு அப்படி இல்லைன்னா இந்த கல்லுப்பு ஏதாச்சும் ஒன்று வாங்குங்க. தொடர்ந்து வாங்கும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேரும். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும், அதாவது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து வருமானம் வருது, சேலரி வருது, இல்லை ஒரு சிலருக்கு தினம் வரும், ஒரு சிலருக்கு வாரம் வரும், இன்னும் ஒரு சிலருக்கு மாதம் வரும். ஸோ உங்களுடைய வருமானம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சேலரி வந்ததும் முதல் விஷயம் இந்த கல்லுப்பு பேக்கெட் வாங்குங்க. அதே மாதிரி அந்த சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையை பார்த்து வாங்குங்க. இன்கேஸ் முன்னாடியே சேலரி வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க தனியாக. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நேரத்தில் போய் வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்ககிட்ட பணம் எப்பொழுதுமே சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.